வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களில் இருமுறை ரெப்போ விகிதத்தை குறைத்து ஆர்பிஐ இன்ப அதிர்ச்சியை அளித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி ரெப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. ரெப்போ விகிதம் குறைந்தால் வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் கிடைக்கும். வீட்டுக் கடன், வாகனக் கடன் போன்றவற்றுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வழி ஏற்படும். மேலும் சில நேரங்களில் வாடிக்கையாளர்களின் சேமிப்புகளுக்கான வட்டியும் அதிகரிக்கப்படும். அதனால் ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கை கூட்டத்தை நடத்தும் போதெல்லாம் ரெப்போ விகிதத்தை குறைத்து அறிவிப்பு வெளிவராதா என வாடிக்கையாளர்கள் இயங்குவதுண்டு. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக ரெப்போ விகிதம் குறைக்கப்படாமல் இருந்தது. அந்த நிலை மாறி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி ரெப்போ விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்தது. அப்போது 6.5% இருந்து 25 பேசிஸ் பாயிண்டுகளாக குறைக்கப்பட்டு 6.25% ரெப்போ வட்டி குறைக்கப்பட்டது. அதனால் தற்போது வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் சற்று குறைத்துள்ளன. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக வங்கியில் வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடன் சுமையில் சிக்கி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் மேலும் 25 பேசிஸ் பாயிண்டுகளை குறைக்க மும்பையில் நேற்று நடைபெற்ற பணவியல் கொள்கை வகுக்கும் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரிசர்வ் வங்கி தனது நிலைப்பாட்டை நடுநிலை என்பதில் இருந்து சற்று கீழிறங்கி வந்து இணக்கம் என்ற நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் 6.25% இருந்து 6% குறைக்கப்படும் அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வெளியிட்டார். 3 மாதங்களுக்குள் 2வது முறையாக ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பணவீக்கம் குறைந்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மனம் போன போக்கில் இறக்குமதி வரிகளை விதித்து வரும் நிலையில் உலகில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. இதன் மூலம் வீட்டுக்கடன், வாகனக் கடன் வட்டி விகிதங்கள் குறைப்பு பற்றி பொதுத்துறை வங்கிகள் விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.